வணக்கம். இந்த காணொலியில் நம்ம மழை வெள்ளத்தால் பெரும் மழை மட்டும் இல்லாமல் வருஷம் எல்லா டிசம்பர் ஜனவரி மழை வெள்ளத்தில் பாதிக்கப்படுற 2 குடியிருப்புகளை பற்றி காண போகிறோம். முதலாவது ஐசிஎல் ஹோம் டவுன். இது திருவேற்காடு நகராட்சி வார்டு 18 அமைஞ்சிருக்குது. இரண்டாவது அக்னி ஃபேரிலேண்ட். இது சென்னை மாநகராட்சி வார்டு 150 அமைஞ்சிருக்கு. அதிகமாக பாதிக்கப்படுற ஐசிஎல் ஹோம் டவுன் பற்றி முதல்ல பேசுவோம். ஐசிஎல் ஹோம் டவுன் இது ஏன் வருஷம் பெருமழை இல்லைனாலும் பாதிக்குது? ஐசிஎல் ஹோம் டவுனை சுத்தி பக்கத்துல இருக்கிற காட்டுப்பாக்கம், அசோக் நந்தவனம், ஜட்ஜஸ் காலனி, சூசை நகர் மற்றும் நூம்பல் இது போன்ற இடங்கள்ல பெய்கிற எல்லா மழை நீரும் ஐசிஎல் ஹோம் டவுன் வழியாக வெடியும். அப்போ அங்க இருக்கிற மக்கள் மேனுவலாக ஜேசிபி இயந்திரம் மூலம் ரோடை கட் பண்ணி ஐசிஎல் ஹோம் டவுனுக்குள்ள அந்த மழை வெள்ள நீரை திருப்பி விடுவாங்க. அந்த மழை நீர் ஐசிஎல் ஹோம் டவுனுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் வெளியே எங்கேயும் போகாது. காரணம், மழைநீர் வடிகால் ஐசிஎல்குள்ள இருக்கிறது, வெளியே எங்கும் இணைக்கப்படவில்லை. அதனால வர்ற அவ்வளவு வெள்ள நீரும் ஐசிஎல் ஹோம் டவுன் உள்ளேயே வெள்ளமாக தேங்கி நிற்கும். சாதாரண மழை காலங்கள்ல இந்த வெள்ள நீர் 1-2 நாட்கள் 1 அடியிலிருந்து 2 அடி வரைக்கும் தேங்கி இருக்கும். இதே பெரும் மழையாக இருந்தது. உதாரணத்துக்கு 2015 2023 இந்த பெரு வெள்ளம் காலங்கள்ல 5 நாட்கள் குறையாம 3-4 அடிக்கு மேல தண்ணீர் தேங்கி இருந்தது. இந்த பெருவெள்ளங்கள்ல ஐசிஎல் ஹோம் டவுன்ல இருந்த தண்ணி அடுத்தது அக்னி ஃபேரிலேண்டுக்குள்ள அங்கேயும் வெள்ள பாதிப்பை உண்டு பண்ணும். அக்னி ஃபேரிலேண்ட்ல 2 முதல் 2 அடி 3 நாட்கள் வெள்ள நீர் தேங்கி இருக்கும். ஐசிஎல் ஹோம் டவுன் அதிகமா பாதிக்கப்படுறது இந்த கடந்த டிசம்பர் மழை வெள்ளத்துல 4 அடி மிக குறையாம அங்க 5 நாட்கள் தொடர்ந்து வெள்ள நீர் வடியாம இருந்தது. 5 நாட்களும் கரண்ட் கிடையாது, தண்ணீர் குடிக்க கிடையாது. மக்கள் ரொம்ப சிரமத்துல இருந்தாங்க. அதுவும் முதல் 2 நாட்கள் இரவு மழை வெள்ளம் மக்களோட வீடுகளுக்குள்ள வந்த பின்ன அந்த மக்கள் தங்கள் குடும்பங்களோட குழந்தைகள் மற்றும் பெரியவங்க எல்லாரையும் அந்த நடு ராத்திரி கூட எந்த ஒரு பாதுகாப்பும் இல்லாம அவங்களோட உறவினர்கள் நண்பர்கள் வீடுகளை தேடி அங்கிருந்து வெளியேறதை பார்க்கும்போது அவ்வளோ ஒரு மனசு கஷ்டமான ஒரு சூழ்நிலை இருந்தது. இவ்வளவு பிரச்சனைகள் நடுவில் இதுவரைக்கும் வருஷம் திருவேற்காடு நகராட்சி என்ன பண்ணிட்டு இருக்காங்க? 2 வகையான தற்காலிக தீர்வை மட்டும்தான் இதுவரைக்கும் பண்ணிட்டு இருக்காங்க. ஒண்ணு, அக்னி ஃபேரிலேண்டு பின்னாடி உள்ள சாலைய ஜேசிபி இயந்திரம் மூலம் திருவேற்காடு நகராட்சி ஊழியர்கள் அந்த சாலையை உடைச்சி அக்னி ஃபேரிலேண்ட் பக்கம் இருக்கிற மாநகராட்சி எல்லைக்குள்ள ஒரு காலி மனைக்குள்ள அந்த தண்ணீரை திறந்து விடுவாங்க. இன்னும் ஒண்ணு, அந்த மழையெல்லாம் நின்றதுக்கு அப்புறம் மாநகராட்சியில இருந்து டிராக்டர்ல மோட்டார் அனுப்பி அதை மீதம் இருக்கிற ஐசிஎல் ஹோம் டவுன் தண்ணீரை டிராக்டர் மூலம் வெளியேற்றுவாங்க. இந்த 2 தற்காலிக தீர்வு தான் இதுவரைக்கும் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இது எவ்வளவு நாள் தொடர முடியும்? இன்னொரு முக்கியமான விஷயம், அந்த சென்னை மாநகராட்சியோட காலி மனை பாதி ஏற்கனவே விற்கப்பட்டுள்ளது. மனைகள் விரைவில் அங்கு கட்டப்படும். இந்த மீதி இடமும் விற்கப்பட்டதுன்னா அதுக்கப்புறம் தண்ணீர் வடிகிறதுக்கு எந்த ஒரு இடமும் இல்லாத ஒரு சூழல் ஏற்படும். அப்ப தண்ணி எங்க போகும்? எல்லா மக்களோட வீடுகளுக்குள்ளேயும் தான் வரும். இன்னைக்கு ஒரு 5-10 வீடுகளுக்கு தண்ணி, நாளைக்கு 50-60% வீடுகளுக்குள்ள தண்ணீர் வரும். மக்களோட துயரங்கள் தாழ முடியாம போகும். அதனால இனிமேலும் இந்த தற்காலிக தீர்வை தராம நமது தமிழக அரசும் திருவேற்காடு நகராட்சியும் இணைந்து ஒரு நிரந்தர தீர்வை மக்களுக்கு வழங்கி மக்களை அச்சமின்றி நிம்மதியா வாழ வழிவகை செய்யணும்னு வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். துல்லியமாக தினசரி நடப்பு நிகழ்வுகளையும் கல்வி, விளையாட்டு, அரசியல், வாழ்க்கை முறை, மருத்துவம், தொழில்துறை, சினிமா, பொழுதுபோக்கு போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளையும் உடனுக்குடன் காண கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸ் சமூக வலைத்தள பக்கங்களோடு இணைந்திருங்கள். உங்கள் வணிகத்தை கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸில் விளம்பரத்தின் மூலம் மேம்படுத்த விருப்பமா? உடனே கீழே கொடுக்கப்படும் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள்.